அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 25ஆம் தேதி, தேய்பிறை, திரையோதசி திதி காலை 6:54 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் 12:58 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க புது பொருள்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் புதுமையை விரும்புவர்கள், புரட்சியை விரும்புவர்கள். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே எதிர்த்து கேள்வி கேட்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. மற்றவங்களும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்டுங்க. ஆனால் அதுக்காக அவங்கள திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகுங்க. அதனால் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் மதியம் 1 மணிக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நம்ம உழைப்புல நாம வாழணுங்க. அடுத்தவங்க நிழல்ல நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் தான் கையை ஊன்றி கரணம் போட்டு முன்னுக்கு வந்து முதலிடத்தை பிடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது. முன்னவர்கள், நம்முடைய மூத்தோர்கள், அவங்கள நாம் மதிக்கணும்னு நீங்கள் எப்பயுமே நினச்சின்னு இருக்கீங்க. உங்களுடைய மூதாதையர்களுடைய கனவுகள் என்ன, அவங்க குறிக்கோள்கள் என்ன, அதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற முயற்சியில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. எங்கள் தாத்தா ஆசைப்பட்டாருங்க, அதுக்காக இங்கே வந்தங்க அப்படின்னு ஒரு சிலர் இடத்துலையும் நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மகனுடைய உயர்கல்வி சம்பந்தமாக உட்கார்ந்து பேசி சில முக்கியமான முடிவுகளுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எழுத்து திறமை, பேச்சு திறமை, எல்லா திறமையும் இருந்தாலும் எதையும் அதிகம் வெளிப்படுத்தி கொள்ளாமல், எதையும் காட்டிக்கொள்ளாமல், அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு முறை வரட்டும், அப்போ நாம் பேசிக்கலாம். முந்திரி கொட்டை மாதிரி நம்ம முன்னுக்கு போய் பேசுறதெல்லாம் வேண்டாம்னு எதிலும் ஒழுங்கு கட்டுப்பாட்டை பின்பற்றி வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க.
கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு போய் நீங்கள் கலந்துப்பீங்க. 4 வருஷம் இருக்குமா நம்ம நேரில் பார்த்து ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளையும் இன்னைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது பிரான்ச் தொடங்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிற பழமொழிக்கு தகுந்தாற் போல வன்முறை என்றைக்குமே வாழ்க்கையை வசதியாக்குவதில்லை. ஆனால் நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் வசதி உண்டு, நிம்மதியும் உண்டுங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக அலைச்சல்கள் இருந்தது, பணப்பற்றாக்குறை எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏக்க பெருமூச்சிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு இன்னைக்கு நீங்கள் விடுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் முடியாத சில காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த முன்கோபம் வாக்குவாதம் எல்லாம் நீங்கி இன்றைய தினம் சந்தோஷ சூழ்நிலையையும் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்னைக்கு சில முக்கிய காரியங்களை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தெரியாததை கூட தெரிந்தது போல சிலர் காட்டிக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தெரிந்த விஷயங்களை கூட தெரியாதது போல காட்டிக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணியிலிருந்து தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் ஆறுதலாக ஆதரவாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை வேற யார்ட்டையும் சொல்லிக்க வேணாம். அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரத்திலையும் அத்துமீறி மூக்க நுழைக்க வேணாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் ராஜதந்திரத்தால் கொஞ்சம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது சில விஷயங்களை வாங்கிட்டு போகலான்னு வருவாங்க. ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் சின்ன சின்ன வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, காத்திருந்து காய் நகர்த்தும் சூட்சும சக்தியை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. 5 வருஷம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அடிமனசில் சில விஷயங்களை ஊற போட்டு ஊறுகாயாக வைத்திருந்து ஆனால் அதே நேரத்திலே உருப்படியாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நெஞ்சுறுதிக்கு சொந்தக்காரர்கள், நெஞ்சுரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள்
உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஏகப்பட்ட எண்ணங்கள்லாம் தோணுங்க. எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு பணம் வேணும். ஆனால் மனசு மட்டும் இருந்தால் போதாது, எண்ணங்கள் ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கேற்ற மாதிரி பணமும் இருக்கணுமேன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விடுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களால் கடந்த காலத்தில் பயனடைந்தவங்க இப்போ நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுக்கு உதவுவதற்கு முன் வருவாங்க. அதில் தன்மானம் பார்க்காம சில உதவிகளை நீங்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சந்தோஷமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. அவங்க ரொம்ப நாளாக போகணும்னு கொண்டு இந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பொருட்களை எடை போடும் தராசு கூட சில நேரங்களில் தன்னுடைய கடமையை தவறாக செய்து விடலாம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மழை, புயல், வெயில், பனின்னு காத்துன்னு எதையும் பார்க்காம எப்பயும் உழைச்சின்னு இருப்பீங்க. எல்லா நேரத்திலையும் சமநிலையாக இருப்பீங்க. ஒருத்தவங்களை உயர்த்துறதோ அல்லது இன்னொருத்தவங்களை தாழ்த்தி பேசுகிறதோ உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. இருக்கிறத இருக்கிறபடி உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மையாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். 6வது வீட்டை நோக்கி சந்திரன் பயணித்து 6ல் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. இன்றைய தினம் திடீர் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, யாராவது ஏதாவது தப்பு தண்டா பேசுனாங்கன்னா அந்த இடத்திலேயே தட்டி கேட்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. தன்மான சிங்கங்களாகவும் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இந்த ரோஷம் மானம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. தாய்நாட்டு பற்று, தாய்ப்பற்று, தாய்மொழி பற்றுன்னு உங்களுடைய பற்றுக்களில் கூட ஒரு பொது உடைமை இருக்குங்க. அப்படிப்பட்ட நியாயவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே, பிள்ளைங்களும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. பெற்றவங்களும் நமக்கு இது மாதிரி இருக்காங்க, வந்த இடத்துலையும் நமக்கு இது மாதிரி இருக்குது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இப்படி இருக்காங்களேன்னு சில நேரங்கள் இறைவனிடம் உட்கார்ந்து நீங்கள் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருப்பீங்க. யாருமே நம்மளை போல நடந்துக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, போராடி இன்னைக்கு லாபத்தை நீங்கள் எடுப்பீங்க. வேலையாட்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள் ஓரளவு இன்னைக்கு புரிதல் கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார் தான், மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவு இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவற்றையெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய பயணத்தை இடைவிடாமல் நிற்றுவிடாமல் தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கூட அதிக அளவு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அது சம்பந்தமாக இன்னைக்கு உட்கார்ந்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது போர் பிரிதில்லையே என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலை போல எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தாய்நாட்டை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தேசியவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறாரு சந்திரன். அதனால் சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் துளிர்விட ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உருவாகுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, எல்லோரும் போகிற பாதையில் நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை கொஞ்சம் கரடுமுரடான பாதையாகத்தாங்க இருக்கும். கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் அந்த பாதைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. ஆமாங்க, எல்லார்கிட்டேருந்து நாம் வித்தியாசப்படணும், ஏதாவது புதுசாக பண்ணணுங்கிற யோசனையில் எங்கும் எப்பொழுதும் தனித்து நின்று சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அலைச்சல் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மன உறுதியோடு நீங்கள் போராடினீங்க. அதோட எஃபெக்ட் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக கூட புது பொறுப்பு பதவிகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. வீட்டில் அடிக்கடி யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் ஒரு சோகமும் மனசுக்குள்ளார இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நல்ல விஷயங்களை யார் எடுத்து சொன்னாலும் அவங்க எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை தலைவணங்கக்கூடிய அளவிற்கு பெரிய குணங்கள் உடையவர்கள், பெருந்தன்மையானவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிட்டாருங்க. காலையில் 7:39 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி வரைக்கும் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 1 மணியிலிருந்து பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணியிலிருந்து கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பக்கத்து கடைக்காரங்க எதிர்கடைக்காரங்களை பகைச்சிக்க வேண்டாம். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போக பாருங்க. வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பொறுமையாக பதில் சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் சென்று வருவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌகரியங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.